Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஃபார்முலாஸ்ல ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்ல SYD அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். இந்த ஃபங்க்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு அசெட் வாங்குனா அது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் இருக்கும். அந்த டெப்ரிசியேஷன் வேல்யூ ஃபைண்ட் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? SYD அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நம்ம ஒரு அசெட் வாங்கியிருக்கோம். அந்த அசெட்டோட 10th இயர் அதாவது ஒரு 10வது இயர்ல அதனுடைய டெப்ரிசியேஷன் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்றதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதனுடைய டேட்டாஸ் அதாவது காஸ்ட் சால்வேஜ் லைஃப் பர் அதாவது காஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அசட்டோடைய ஸ்டார்டிங் வேல்யூ அதாவது இனிஷியல் வேல்யூ தான் என்னன்னு சொல்லுவோம் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நான் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சால்வேஜுங்கிறது பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த லைஃப்பில் அதாவது பார்த்தீங்கன்னா அதனுடைய எண்ட் ஆஃப் த லைஃப்பில் அதனுடைய வேல்யூ என்னவா இருக்கும் அதாவது நம்ம என்னென்னு சொல்லுவோம் சால்வேஜ் அப்படிமோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா லைஃப் நம்ம வாங்க போகிற அசெட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பீரியடுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் லைஃப் அப்படிமோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா பர் நம்ம எந்த இயருக்கான டெப்ரிசியேஷன் வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோமோ அந்த இயர் தான் என்னென்னு சொல்லுவோம் பர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் வாங்க போகிற அசெட்டோடைய இனிஷியல் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 அதனால் நான் கொடுக்குறேன் ஜஸ்ட் 40,000 கொடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சால்வேஜ் வேல்யூ அதாவது எண்ட் ஆஃப் த லைஃப்பில் அதனுடைய வேல்யூ என்னவா இருக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா அது 6,000 இருக்கும் அதனால நான் கொடுக்குறேன் நான் 6,000 சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா லைஃப் நம்ம வாங்க போகிற அந்த அசெட் நமக்கு எவ்வளோ பீரியடுக்கு யூஸ் ஆகும் எனக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு 15 இயர்ஸுக்கு யூஸ் ஆகும் அதனால ஜஸ்ட் நான் 15 கொடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இயருக்கான டெப்ரிசியேஷன் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5th இயருக்கான டெப்ரிசியேஷன் வேல்யூ ஃபைன் பண்ண போகிறேன் அதனால ஃபைன் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இதுக்கான டெப்ரிசியேஷன் வேல்யூ எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸில் இன்செட் ஃபங்க்ஷன் நம்ம கிளிக் பண்ணால் நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினான்ஷியல் அப்படிங்கிற டைட்டில் செலக்ட் பண்ணணும். அது செலக்ட் பண்ணால் நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா SYD அப்படிங்கிற ஃபங்க்ஷனை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணால் நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் அதாவது காஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இனிஷியல் காஸ்ட் ஆஃப் த அசெட். நம்ம இந்த அசெட்டோடைய ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா 40,000 அந்த 40,000ங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த B3 அப்படிங்கிற செல்லில் இருக்குது அதனால் என்ன பண்ணுறேன் அந்த ஜஸ்ட் இந்த B3 அப்படிங்கிற செல்லை இன்புட் கொடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு சால்வேஜ் வேல்யூ சால்வேஜ்னு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த லைஃப் ஆஃப் த அசெட் அதை பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அசெட்டோடைய வேல்யூ அதாவது அந்த வேல்யூ எப்போன்னு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த லைஃப் அதனுடைய எக்ஸ்பைரி ஆகிற டைமில் இருக்க வேல்யூ தான் என்னன்னு சொல்லுவோம் சால்வேஜ் வேல்யூ அப்படிமா. நான் என்ன பண்ணுறேன் 6,000 அப்படிங்கிற வேல்யூ செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா லைஃப் நமக்கு இந்த அசெட்டோடைய லைஃப் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் வரும் அதனால் என்ன பண்ணுறேன் நான் 15 அப்படின்னு இருக்கிற வேல்யூ இருக்க செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம 5th இயரோடைய டெப்ரிசியேஷன் வேல்யூ தான் ஃபைன் பண்ண போகிறோம் அதனால் பண்ணுறேன் ஜஸ்ட் நான் 5ன்னு கொடுத்துறேன். நம்ம ஓகேன்னு ப்ரெஸ் பண்ணால் போதும் நமக்கு அந்த 5th இயரோடைய டெப்ரிசியேஷன் வேல்யூ கிடைச்சிடும். அதை பார்த்தீங்கன்னா 3,116 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். இதே பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 16 மந்த் அதாவது 16வது மந்தில் அதனுடைய டெப்ரிசியேஷன் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு சொல்லி ஃபைன் பண்ணணும்னா என்ன பண்ணுறேன் ஜஸ்ட் இந்த இடத்துல நான் 16 கொடுக்குறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா எரர் தான் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க பீரியட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற பீரியடோட யூனிட் பார்த்தீங்கன்னா நம்ம இயர்ஸில் கொடுத்துருக்கோம். நம்ம ஃபைன் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம மந்தில் ஃபைன் பண்ணுறோம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபார்முலா இன்பில்ட்டாகவே நம்ம கொடுக்குற வேல்யூ பார்த்தீங்கன்னா லைஃப் என்ன யூனிட்டில் இருக்குதோ அதே யூனிட்டில் தான் எடுத்துக்கும். லைஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு இயர்ஸில் இருக்குது. அப்போ 15 இயர்ஸில் அதனுடைய லைஃப் முடிஞ்சிடும். அதை நம்ம 16 இயர் கொடுத்தா எரர் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த நம்ம லைஃப் இன்புட் கொடுத்தோம் பார்த்தீங்களா அதை வந்து இயர்ஸில் இருந்து நம்ம மந்த்தாக கன்வெர்ட் பண்ணோம். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த 15 இயர்ஸை நான் மந்த்தாக கன்வெர்ட் பண்ணி அந்த இடத்துல வேல்யூ கொடுக்க போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் 15 இன்ட்டு நமக்கு ஒரு இயர் பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸ் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நான் 15 × 12 சொல்லி இன்புட் கொடுத்தனா நமக்கு 16வது மந்தில் அதனுடைய டெப்ரிசியேஷன் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நமக்கு சிம்பிளாக ஃபைன் பண்ணிடும். அதை பார்த்தீங்கன்னா நமக்கு 344.38ன்னு சொல்லி நம்ம ஃபைன் பண்ணிடும். இந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணி எந்த ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கான டெப்ரிசியேஷன் வேல்யூ ஃபைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வீடியோஸ் வேணால் நீங்கள் எங்கள் வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அதாவது www.tutorjosh.com. உங்களுக்கு ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் வீடியோஸ் அதாவது பார்த்தீங்கன்னா C ப்ரோக்ராம் C++, HTML, PHP அல்லது டிசைனிங், ஃப்ளாஷ், ஃபோட்டோஷாப் ஏதாவது உங்களுக்கு டியூட்டோரியல் வேணால் நீங்கள் எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.